ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத 5 முதலீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அஞ்சல் அலுவலகங்களில் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் இருந்தாலும் இதில் நல்ல லாபம் தரக்கூடிய ஆனால் வருமான வரி பிரிவு 80C கீழ் வரி விலக்கு தர திட்டங்களை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதில் முதல்ல இருக்கிறது வந்து கிசான் விகாஸ் பத்ரா. இந்த திட்டம் வந்து அஞ்சல் அலுவலகத்தில் மட்டும் கிடைக்கும் ஒரு சிறு சேமிப்பு திட்டம் தான் இது. இதில் தற்போது கூட்டு வட்டி விகித முறையில் ஆண்டுக்கு 7.5% வட்டி கிடைக்கும். ஆனால் கிசான் விகாஸ் பத்திரத்தில் நாம் செய்யக்கூடிய முதலீடுகளை வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80C கீழ் சுட்டிக்காட்டி வரி விலக்கு பெற முடியாது. போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் திட்டம், அதாவது வங்கிகள் வழங்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்களை போன்ற ஒரு சேமிப்பு திட்டம் தான் இது. ஓராண்டுக்கு தொடங்கி 5 ஆண்டுகள் வரை இந்த திட்டத்தை நம்ம வந்து முதலீடு செய்யலாம். ஒரு ஆண்டுக்கு டெபாசிட் செஞ்சோம் அப்படின்னா 6.9% வட்டி தராங்க. இதே 2 ஆண்டுகள் அப்படின்னா 7.0 ஆண்டு வட்டி தராங்க. 3 ஆண்டுகள் டெபாசிட்டு செஞ்சோம் அப்படின்னா 7.1% வந்து வட்டி தராங்க. இந்த ஸ்கீமில் 5 ஆண்டுகள் நீங்கள் டெபாசிட் செஞ்சீங்க அப்படின்னா 7.5% வட்டி கிடைக்கும். இதில் 5 ஆண்டு டெபாசிட்டுக்கு மட்டுமே வருமான வரி விலக்கு கிடைக்கும். மற்றவற்றுக்கு இந்த வரி விலக்கு கிடையாது. ஆனால் குறுகிய காலத்தில் நல்ல வட்டி தரக்கூடிய முதலீடு திட்டங்கள் தான் இந்த திட்டம். இதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம். ஒரு நிதியாண்டில் 7.4% வட்டி தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திட்டம் தான் வந்து இது. 5 ஆண்டுகள் லாக்இன் கொண்டது. இந்த சேமிப்பு திட்டத்திற்கு மூலத்தில் பிடிக்கப்படும் வரி, அதாவது டிடிஎஸ் பொருந்தாது. அதே வேளையில் இந்த திட்டத்தில் செய்யும் முதலீட்டுக்கு வரி விலக்கும் கிடையாது. மகிழா சம்மன் பத்திரம், பெண்களுக்கான ஒரு முதலீட்டு பத்திரம் தான் இது. மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் மூலம் ஆண்டுக்கு 7.5% வட்டி நம்ம பெறலாம். 2 ஆண்டுகள் மட்டுமே லாகின் பீரியட். இது ஒரு குறுகிய கால சேமிப்பு திட்டமாகும். ஒருவேளை வருமான வரி சேமிப்புக்காக முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புபவர்கள் வந்து அஞ்சல் அலுவலகத்தின் கீழ் வழங்கக்கூடிய பின்வரும் திட்டங்களை வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம். பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம், 5 ஆண்டுகள் தபால் நிலைய டெபாசிட் திட்டம், தேசிய சேமிப்பு சான்றிதழ், சுகன்யா சம்ருதி யோஜனா மற்றும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஆகிய 5 திட்டங்களும் வருமான வரி சட்டத்தின் 80C பிரிவின் கீழ் வரி சலுகை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி நல்ல ஸ்கீம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.